கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, விளையாவுடையும் நம்முடைய பிதாவாகிய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிழலான காரியத்தை பார்த்துக்கொண்டு அதன் பொருள் என்ன என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அது நாம் அறிந்திருக்கிறபடி தேவன் மோசேக்கு அங்கே 3 அடையாளங்களை காண்பிக்கிறார். அதனுடைய பொருள் என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், மோசே அங்கே மீதியான் தேசத்தில் அவருடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அங்கே தேவன் முச்செடியில் அங்கே மோசேக்கு தரிசனம் ஆகிறார். தரிசனமாக்கி அங்கே அடிமைத்தனத்திலே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக அவரை அழைக்கிறார். நீ கானான் தேசத்துக்கு போய் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நீ கானானுக்கு வழிநடத்த வேண்டும் என்று அழைக்கிறார். இந்த வசனத்தை குறித்து படிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வந்தத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இஸ்ரேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அங்கே கானானுக்கு வழி நடத்தும்படியாக நான் பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா என்று அழைக்கிறார். அப்பொழுது மோசே அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். நான் எம்மாத்திரம், என்னை அவர்கள் நம்ப மாட்டார்கள், எனக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள், நான் வாக்கு வல்லவன் அல்ல என்று அநேக சாக்கு போக்குகளை அவர் சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் அங்கே மோசேக்கு 3 அடையாளங்களை காண்பிக்கிறார். அந்த அடையாளத்தை குறித்து தான் நமக்கு நாளிலே பார்த்து அதனுடைய பொருள் நமக்கு இந்த நாட்களிலே எதை நமக்கு விளங்க செய்கிறது, எது நமக்கு பாடமாக இருக்கிறது என்பதாக நாம் பார்க்க போகிறோம். அந்த அடையாளத்தை குறித்து கூட யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் 2 - 9 வசனங்களிலே அங்கே நாம் படிக்கிறோம். அங்கே 2ஆம் வசனத்தில் கர்த்தர் அங்கே மோசேயை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அது ஒரு கோல் என்றார். அதை நீ தரையிலே போடு என்றார். அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலக்கி ஓடினான் என்று இது முதலாவது அடையாளம். அப்படி விலக்கி ஓடும் போது கர்த்தர் மீண்டும் மோசேயை பார்த்து நீ அது வாளை பிடி என்று சொல்லும்போது அந்த வாளை பிடிக்கும் போது அது மீண்டும் அவருடைய கையில் அது கோலாக மாறியது. இது முதலாவது அடையாளம். 2வது அடையாளத்தை குறித்து நாம் பார்க்கும்போது 6ஆம் வசனம், உன் கையை மடியிலே போடு என்றார். அங்கே மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல
பெண் குஷ்டம் பிடித்து இருந்தது. மீண்டுமாக உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். திரும்ப தன் கையை மடியிலே போட்டு திரும்ப எடுத்த போது அது திரும்ப அவருடைய மற்ற சதையை போல ஆயிற்று என்று இரண்டாவது அடையாளத்தை காண்பிக்கிறார். இப்படி இந்த இரண்டு அடையாளங்களையும் அவர்கள் பார்த்து நம்பாவிட்டார் மூன்றாவது அடையாளத்தை காண்பிக்கும்படியாக சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லி மூன்றாவது அடையாளம் கொடுக்கிறார். 9ஆம் வசனம், நீ நதியின் தண்ணீரை முண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் கொண்ட தண்ணீர் வெட்டாந்திரையில இரத்தமாகும் என்று இந்த மூன்றாவது அடையாளத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ அங்கே மோசே மிகவும் தயங்குகிறார். நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவன் என்று சொல்லி இங்கே தயக்கம் காட்டுகிறார். அங்கே அப்பொழுது தேவன் மீண்டுமாக அங்கே அவருடைய சகோதரன் ஆரோனை கூட நீ அழைத்து கொண்டு போ, ஆரோன் உனக்கு வாயாக இருப்பான் என்று சொல்லி ஆரோனையும் அங்கே அழைத்து கொண்டு போகும்படியாக சொல்லுங்கள். இப்போ இது மூன்று அடையாளங்கள் அங்கே தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கு தேவன் கொடுத்தார். இது நமக்கு என்ன ஒரு பாடத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறது என்று பார்க்கும் போது நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அப்படியே 1 கொரிந்தியர் 10:11 கூட இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு அங்கே நடந்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்று பவுல் மூலமாக. அதனால முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு பாடமாகவும் எச்சரிப்பாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதலாவதாக நாம் பார்க்கும்போது மோசே ஆண்டவர் இயேசுவுக்கு நிழலாக இருக்கிறார். இந்த மோசேயுடைய வாழ்க்கை 3 பாகமாக பிரிக்கப்படுகிறது. அது எப்படி என்றால், முதலாவது அவர் பிறப்பிலிருந்து 40 வருடங்கள் அங்கே பார்வோனின் குமாரத்தியின் மகன் என்ற ஒரு அந்தஸ்தில் அரண்மனையில் அங்கே இருக்கிறார். அரண்மனையில் எல்லா கலைகளையும் கற்று தேர்கிறவராக மிகுந்த ஒரு வசதியோடு அங்கே அரண்மனையில் இருக்கிறார். அடுத்ததாக 40 வருடம் பார்க்கும்போது அந்த அரண்மனையிலிருந்து அவர் வனாந்திரத்துக்கு போகிறார். வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கிறவராக இருக்கிறார். அடுத்த 40 வருடங்கள், மூன்றாவது 40 வருடங்கள் இங்கே தேவனால் அனுப்பப்பட்டு அவர் அந்த இஸ்ரேல் மக்களை அவர் எகிப்திலிருந்து விடுவித்து அங்கே வனாந்திரத்திலே வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இது கூட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது பார்க்கும்போது அங்கு மோசே அரண்மனையில் இருந்து எல்லாவற்றையும் கற்று தேறினது போல
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது பரலோகத்திலே தேவனிடத்திலே அங்கே இருந்து தேவனை குறித்த சிருஷ்டிப்புகளை குறித்த எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருந்தார். இரண்டாவதாக அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே மோசே வனாந்தரத்துக்கு போனது போல அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே உலகமாக்கிய இந்த வனாந்தரத்துக்கு அங்கே மோசே அந்த வனாந்தரத்துக்கு போகும்போது அங்கே அந்த மோசேயின் மாமனாருடைய அந்த மகள்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டிக்கொண்டு இருந்தார்கள். அதை சிலர் தடை செய்து கொண்டு அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்காதபடி தடை செய்தார்கள். அந்த இடத்துல மோசே அவர்களை விலக்கி கடிந்து கொண்டு அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி உதவி செய்கிறார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முதலாவது வருகையில இஸ்ரேல் ஜனங்களிடத்துக்கு வந்தார். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்களை போதித்து வழிநடத்தி கொண்டிருந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் அங்கு தேவனுடைய சரியான சத்தியத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் அங்கே மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். அங்கே ஒரு வசனம் நான் படித்ததால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று மத்தேயு 23:23 ஆண்டவர் இயேசு சொல்கிறார். மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அவர்கள் அங்கே தசமபாகம் என்ற அந்த காரியத்தை மாத்திரம் எடுத்துக் கொள்கிறார்கள். மற்ற நீதியையும் நியாயத்தையும் இரக்கத்தையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள். அதனால் ஆண்டவர் இயேசு அவர்களை கடிந்து கொண்டு உண்மையான சத்தியத்தை அந்த ஜனங்களுக்கு அந்த நாளில் கொடுத்தார். அங்கே எப்படி மோசே அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினாரோ அப்படியே ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, உண்மையுள்ள மக்களுக்கு அந்த உண்மையான சத்தியத்தை போதித்தார். ஆனால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது ஒரு பாகமாக இருக்கிறது. மூன்றாவது அந்த மோசேக்கு 40 வருடம். அது எப்படி என்றால் இஸ்ரேல் மொத்த ஜனங்களும் தேவனை விட்டு அவர்கள் தேவனை மறந்து பலவிதமான விக்கிரக வணக்கத்தில் இருந்தவர்களை அங்கே எகிப்திலிருந்து அங்கே பார்வோன் கையிலிருந்து எப்படி மோசே விடுவித்து வழி நடத்தினாரோ அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பார்வோனாகிய சாத்தானின் கையிலிருந்து விடுவித்து வழிநடத்தும்படியாக இரண்டாவது முறை வருவார். அப்படி விடுவிக்கும் போது அங்கே மோசே 10 வாதைகளை அங்கே கொண்டு வருகிறார். அங்கே அந்த 10வது வாதை தலைப்பிள்ளை சந்தாரம். அங்கே எகிப்தில் உள்ள அங்கே ராஜா முதற்கொண்டு எல்லா வீட்டில் உள்ள தலைப்பிள்ளைகள் அங்கே சந்தாரமாகிறார். அப்பொழுது அந்த எகிப்தின் வீட்டில் உள்ள எல்லா தலைப்பிள்ளைகளும் சங்காரமாகும் போது இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைப்பிள்ளை அங்கே காப்பாற்ற. அப்படியே
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும்போது இங்கே உலகத்தில் உள்ள எல்லா தலைப்பிள்ளைகளும் சங்கரிக்கப்படுகிறார். அது யார் தலைப்பிள்ளை என்று நாம் பார்க்கும்போது, இந்த பூமியில சாத்தானின் பிரதிநிதிகளாக இருந்து ஆட்சி செய்கிற எல்லா தலைவர்களும் இங்கே சங்கரிக்கப்படுவார்கள். உலகத்திலே பெரிய அழிவு உண்டாகும். அதே சமயத்தில் அங்கே இஸ்ரேலுடைய தலைப்பிள்ளைகள் அங்கே காப்பாற்றப்பட்டது போல இந்த உலகத்தில் தேவனுடைய மக்களாகிய சிறு மனிதர் அந்த முதல் பலன்கள் காப்பாற்றப்படும். அந்த முதல் பலன்களாக அந்த தலைப்பிள்ளை என்று சொல்லப்படுகிற அந்த சபை வகுப்பால் நிறைவு பெற்ற போது இந்த உலகமே சாத்தானின் பிடியிலிருந்து உலகம் எகிப்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த எகிப்திலிருந்து பார்வனாகி சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவார்கள், தேவனிடத்திலே வருவார்கள். இது 3 இந்த மோசேயுடைய வாழ்க்கையின் காரியங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சரியாக ஒத்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலக ஜனங்கள் அப்படியாக விடுவிக்கப்படுவதை குறித்து ஒரு வசனம் படிங்கள். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காடு. முக்காடு என்றால் ஜனங்களிடத்தில் இருக்கிற பாவம், அதனால் உண்டாக்குற மரணம் எல்லாவற்றையும் சகல சாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும். முக்காடு என்றால் பாவம், அதனால் வருகிற மரணத்தை அங்கே நீக்கி போடுவார். அடுத்ததாக பார்க்கும்போது சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடல். மூடல் என்றால் சத்தியம் அறியக்கூடாதபடி அவர்கள் எல்லா ஜனங்களும் கண்கள் குருடாக்கப்பட்டு அவர்கள் தங்கள் கையின் கிரியைகளாகிய விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த குருட்டுத்தனம் எல்லாம் நீக்கப்படும். இதை குறித்து நமக்கு வசனம் கூட இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 4 தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அப்படிப்பட்ட அந்த சாத்தான் இந்த உலகத்து ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதுனால இன்றைக்கு அநேக உலகத்து ஜனங்கள் தேவனை அறியாதபடி, உண்மையான சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாதபடி அவர்கள் குருடராக இருக்கிறார்கள். அப்படியே அந்த மூடல், அதை குறித்து கூட ஒரு வசனம் இருக்கிறது. முக்காடு, அதை குறித்து கூட ஒரு வசனம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:14. அந்த கொரிந்தியர் 3:14. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். முக்காடு எடுபட்டு, அந்த பாவம் மரணம் எல்லாம் அவர்களை விட்டு எடுக்கப்படும். இப்படி இந்த சாத்தான் அந்த நாட்டில் அங்கே பாதாளத்தில் கட்டப்பட்டிருப்பான். இதை குறித்து கூட நாம் அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் அங்கே ஒரு பெரிய அங்கே வானத்திலிருந்து தூதன் வந்து ஒரு பெரிய சங்கிலியும் கொண்டு வந்து அந்த சாத்தானை அங்கே 1000 வருடம் அங்கே
பாதாளத்தை தள்ளி கட்டி வைப்பான் என்று நாம் கேட்கிறோம். அந்த 1000 வருடம் முடியும் போது மீண்டும் சாத்தான் கட்டவிழ்த்து இந்த 1000 வருடம் வரையிலும் இந்த உலகத்து ஜனங்கள் அன்றைக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்தரத்திலே தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டார்களோ அப்படியே இந்த உலகத்து ஜனங்கள் 1000 வருடம் தேவனுடைய அன்பையும் நீதியையும் கற்றுக்கொள்வார்கள். இப்படி நாம் பேசும்போது 1000 வருடத்தில் அவர்கள் வனாந்தரம் போன்ற வாழ்க்கையிலா இருப்பார்கள் என்ற சந்தேகம் வரலாம். வனாந்தரம் என்று சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான குறைவும் அங்கே இல்லாமல் தேவன் அவர்களை நடத்தினார். அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது, தண்ணீர் கண்மலையிலிருந்து புறப்பட்டு வரும்படி செய்தார். அப்படியே அவர்களை வழிநடத்தும்படியாக அவர்கள் குளிரிலும் அங்கே வெயிலின் உக்கிரத்திலும் பாதிக்கப்படாதபடி பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தினார். அப்படியே அவர்களுடைய பாதரட்சைகள் அறுந்து போகவில்லை. அவர்கள் ட்ரெஸ்ஸு அவர்கள் பழையதாய் போகவில்லை என்று கூட நாம் அந்த வேதத்திலே அப்படியே படிக்கிறோம். அப்படியே இந்த 1000 வருட அரசாட்சியில இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தேவன் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நாம் அநேக வசனங்கள் இங்கே இருக்கிறது. ஏசாயால படிக்கும் போது ஏசாயா 33:24 அங்கே வியாதிப்பட்டிருக்கிறவன் இல்லை, வியாதிகளே இல்லை. அதனால அங்கே அவர்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் வியாதி இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று ஏசாயா 33:24 சொல்லப்பட்டிருக்கிறது. படிமலர் வசனம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். மன்னிக்கப்பட்டிருக்கும், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால வியாதி. அப்படியே ஏசாயா 65:21 அங்கே வீடுகளை கட்டி அவைகளிலே குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனியை ருசிப்பார்கள். இப்போ இயற்கையான அவர்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே ஒன்றும் குறைவு இருக்காது. அப்படியே ஒரு ஈக்குவலிட்டி இருக்கும். அங்கே நாம் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து படிக்கும்போது அங்கே மன்னா அவர்கள் பொறுக்கி அவர்கள் சேகரிக்கும் போது கூட குறைவாக எடுத்தவர்களுக்கும் நிறைவாக அதிகமாக எடுத்தவர்களுக்கும் அங்கே சமநிலை பிரமாணம் அங்கே இருக்கும். அப்படியே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும். கண்ணீர் யாவும் துடைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8 கூட படிங்கள். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எல்லாருடைய கண்ணீரையும் எல்லாருக்கும் தேவனுடைய அன்பு அங்கே பார்க்கப்படும். அவர்கள் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்வார்கள். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் மரித்தோர் எல்லாம் சிறியோர் பெரியோர் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். வந்து தேவனுடைய மகத்துவங்களை அன்பை அவர்கள் ருசிப்பார்கள். நாம் அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:22 22 வசனங்களிலே அங்கே நாம் படிக்கும் போது மனுஷனால் கிறிஸ்துவோ மரித்தோரில் எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலன் ஆனார். மனுஷனால் மரணம்
ஆனபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அங்கே ஆதாம் மூலமாக எல்லா மனுஷருக்கும் மரணம் வந்தது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா மனுஷரும் உயிர்ப்பிக்கப்பட்டு வருவார்கள். இது எவ்வளவு இந்த நாட்களில் இதை நான் சொல்லும் போது அது ஆச்சரியமாக இருக்கும். எப்படி மரித்து மண்ணோடு மண்ணாக சாம்பலாக சில சடலங்களை சுற்றி இருக்கிறார்கள். புதைத்து மண்ணோடு மண்ணாக சாம்பலாக போகிறது. இவர்கள் எப்படி உயிர்த்தெழுந்து வருவார்கள்? இதை குறித்து ஆண்டவர் இயேசு இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் என்றே சொல்லுகிறார். யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு சொல்லும்போது அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கும். மரித்து எப்படி மண்ணோடு மண்ணாக சாம்பலாக போன மனுஷர்கள் எப்படி உயிர்த்தெழுந்து வருவார்? தேவனாலே எல்லாம் கூடும். தேவன் உண்டு. தேவனுடைய வார்த்தைகள் அப்படியாக இருக்கிறது. அதனால எல்லா மனுஷரும் உயிர்த்தெழுந்து வந்து தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்வார்கள். அது அங்கே எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அங்கே விடுவித்து வனாந்தரத்தில் நடத்தும்படியாக மோசேயும் ஆரோனும் இருந்தார்களோ, அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சபையும் இந்த உலகத்தின் ஜனங்களை நீதி கற்றுக்கொள்ளும்படியாக வழிநடத்துவார்கள். இதை குறித்து நாம் இன்னும் அறிந்திருக்கிறோம். அந்த நியாயத்திற்கு நடக்கும்போது நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று கூட நம்ம படிக்கிறோம். ஏசாயா 26:9 உங்களுடைய நியாயத்தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சுக்கருத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வார். எல்லா மனுஷரும் நீதியை கற்றுக்கொள்வார். ஆனாலும் அதிலும் சில பேர் கற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள், துன்மார்க்கனாக இருப்பார்கள் என்று 10ஆம் வசனம் சொல்லும்போது துன்மார்க்கனுக்கு துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அவர்கள் எல்லா ஜனங்களும் ஜனங்கள் தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்வார்கள். சிலர் கற்றுக்கொள்ளாமல் அப்படியே துன்மார்க்கராக இருப்பார்கள். அவர்கள் 2ஆம் மரணத்தில் அடிக்கப்படுவார்கள். இப்படி இந்த 1000 வருடம் முடியும் போது மீண்டும் சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவார். அப்பொழுதும் அங்கே சோதிக்கப்படுவார்கள். அவர்கள் உண்மையாகவே நீதியை கற்றுக்கொண்டு தேவனிடத்திலே மனம் திரும்பி இருக்கிறார்களா என்று அங்கே சோதிக்கப்படுவார்கள். இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து அங்கே அந்த 1000 வருடம் முடியும் போது சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டு அங்கே கடைகளை சோதித்து அவன் 2ஆம் மரணத்துக்குள்ளாக போவதை குறித்து அங்கே 7ஆம் வசனத்திலிருந்து நாம் படித்தோம். இப்படி இந்த உலகம் முழுவதுமாக நீதியை கற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்த உலகத்தை பிதாவாகிய தேவனிடத்திலே ஆண்டவர் இயேசு ஒப்புக் கொடுத்தார். இதை குறித்து கூட நான் படிக்கும் போது 15ஆம் அதிகாரம்
23ஆம் வசனம் அப்படி சொல்லுங்க. அவனவர் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துணைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அங்கே தேவனுடைய உலகத்தை ஒப்புக் கொடுத்து தாமும் தேவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று அடுத்த வசனங்களில் இந்த உலகம் பாவமெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு மரணம் இல்லாமல் ஒரு நித்தியமான வாழ்க்கை யுகாயுகமும் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அதன் பிறகு மரணமே இல்லை என்று நாம் படிக்கிறோம். அது 25ஆம் வசனத்தில் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அங்கே பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு பரிகரிக்கப்படும் என்றால் அழிக்கப்படும். மரணமே அங்கே இல்லாமல் அழிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டது என்றால் மரணமே இல்லாத ஒரு நிலை இந்த உலகத்தில். அப்படித்தான் அந்த இயேசு சொன்ன அந்த ஜெபத்திலே சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைகள் எல்லாம் தருகிறது. பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் சித்தம் செய்யப்படுவதாக என்று இந்த ஜெபம் இந்த வார்த்தை அந்த நாளில் நிறைவேறும். பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய அன்பை ருசித்து அவருடைய நீதியை கற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்பட்டு இருப்பார்கள். இப்படி இங்கே மோசே அங்கே எப்படி அவருடைய வாழ்க்கையில 3 பகுதி இருந்ததோ அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை 3 பகுதிகள். 2ஆம் வருகையிலே வந்து இந்த காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது மோசே அங்கே முதலாவது மோசே காண்பிக்க அடையாளத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று சொல்லும்போது யாத்திராகவும் 4ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அங்கே 3 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளங்கள் அது அதனுடைய பொருள் என்ன, நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிறிஸ்து என்று சொல்லும்போது அபிஷேகிக்கப்பட்டவர். ஆண்டவர் முதலாவது அங்கே அபிஷேகிக்கப்பட்டவராய் வருகிறார். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே சபை வகுப்பால் கூட அபிஷேகிக்கப்பட்டவர்களாக என்று சொல்லும்போது அங்கே தலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரீர வகுப்பாக அங்கே சபை 1,44,000 பேரும் சேர்ந்தது தான் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த சபை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகை வரையிலும் இருக்கிறதாக இருக்கிறது. இப்போ மோசே என்னை நம்ப மாட்டார்கள் என்று சொல்வது குறிப்பாக கடைசி நாட்களில் இருக்கிற சபை வகுப்பாக சொல்வது போல அங்கே இருக்கிறது. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் பாவம் பெருகி போய் இருக்கிறது. தேவனை பற்றிய விசுவாசம் இல்லாமல் காணப்படுகிற காலமாக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்ற ஒரு சந்தேகம் என்ற கடைசி நாட்களில் இருக்கிற சபை வகுப்பாருக்கு. அப்பொழுது 3 அடையாளங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த 3 அடையாளங்களும்
நிறைவேறும் போது அன்றைக்கு எப்படி அந்த மாம்சீக இஸ்ரவேலர்கள் அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தார்களோ அப்படியே இந்த உலகமே சாத்தானிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வருவார்கள். இப்பொழுது முதல் அடையாளத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அங்கே படிக்கும்போது மோசேயிடத்திலே கர்த்தர் அங்கே கேட்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன என்று சொல்லும்போது அது கோல், அதை கீழே போடு என்று சொல்லும்போது அந்த கோல் சர்ப்பமாயிடுச்சு. மோசே அந்த சர்ப்பத்துக்கு விலைக்கு ஓடுகிறார். அப்பொழுது அங்கே கர்த்தர் சொல்லும்போது அது வாளை பிடி, அங்கே வாளை பிடிக்கும் போது அந்த சர்ப்பம் மீண்டும் போதாக. இது எதை அடையாளப்படுத்துகிறது? ஆவிக்குரிய விஷயத்தில் இதை நாம் பார்க்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலேயே அவர் ஒரு கோல் வைத்திருந்தார். அது என்ன கோல் என்று நாம் பார்க்கும் போது அதை குறித்து ஒரு வசனம் படியுங்கள். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ? அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். அது என் குமாரனுடைய கோல். இது என்ன என்று நான் பார்க்கும்போது அங்கே பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது. பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது என்றால் தேவனுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. 10ஆம் வசனத்தில் மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. மின்னத்தக்கதாக அது துலக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ? அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். அந்த கோல் என்ன என்று நாம் பார்க்கும்போது அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்ட சத்தியங்கள். அந்த வார்த்தை உண்மையான சத்தியங்கள் அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பது போல இருந்தது. அதனால இந்த வசனம் சொல்லும்போது பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது என்று சொல்கிறார். அப்படியே அந்த வார்த்தைகள் அங்கே பேசப்படும் போது அநேகரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின உண்மையான சத்தியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாததாக இருக்கிறது. அது அன்றைக்கு இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், மெஜாரிட்டி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதுக்கு தீர்ப்பாக வந்தது. அந்த சத்தியமாகிய போல் கொஞ்ச நாளிலே அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது அங்கே அருவருப்பாக தள்ளப்பட்டது. அங்கே அந்த போல் கீழே தரையில் போடப்பட்டு போகும்போது அது சர்ப்பமானது போல அந்த சத்தியம் அங்கே அசத்தியமாக மாற்றப்பட்டது. அங்கே அறிவுறுத்தப்படத்தக்கதாக மாற்றப்பட்டது. அங்கே நாம் பார்க்கும்போது அங்கே சர்ப்பத்தை பற்றி லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களில் அங்கே அந்த சர்ப்பத்தை குறித்து சொல்லும்போது அது தரையிலே ஊறுகிறது, வயிற்றிலே நடக்கிற அந்த பிராணி அருவருக்கப்படத்தக்கது என்று அங்கே அந்த சர்ப்பத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டது. ஊறுகிற பிராணிகள் அருவருப்பானது. அப்படியே வயிற்றிலே நகரும் சர்ப்பம்
அருவருப்பான என்று அங்கே சொல்லப்படும். அப்படியே தேவனுடைய சத்தியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் காலங்கள் கழிந்து வரும்போது அங்கே அந்த சத்தியங்கள் அங்கே தரையிலே போடப்பட்டு அது மறைக்கப்பட்டு அநேக பொய் போதனைகள் சபைக்குள்ளாக. பொய் போதனைகள் என்று சொல்லும் போது தேவனை அறிந்து கொள்ளக்கூடாத அளவுக்கு திரியேக தேவன் என்ற பொருள். அப்படியே அங்கே தேவன் நீ சாகவே சாவா என்று சொல்லும்போது அங்கே சர்ப்பத்தின் வழியாக வந்த சாத்தான் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னது போல சபைக்குள்ளே மனுஷன் மறித்தாலும் அவன் மோட்சத்துக்கு போகிறான், இல்லாவிட்டால் நரகத்துக்கு போகிறான், இல்லாவிட்டால் உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு போகிறான் என்று அங்கே சாத்தானின் போதனை அங்கே மறித்தாலும் மரணமடை என்ற இதை குறித்து நாம் அநேக நாட்கள் வசனங்கள் கொடுத்திருக்கிறோம். அவன் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். 18:4 அப்படியே பிரசங்கியில் கூட நாம் படிக்கிறோம். மரித்தோ ஒன்றும் அறியாது, அவருடைய சிநேகம் வாழ்க்கை எல்லாமே அழிந்து போகும் என்று கூட நாம் பல நேரங்களில் அவர்களை பார்த்திருக்கிறோம். அதனால அநேக பொய் போதனை குலத்தை ஞானசினாலாம் இப்படிப்பட்ட பொய் போதனைகளால் சபைக்குள்ள அந்த சத்தியம் அனுமதிக்கப்படத்தக்கதாக சர்ப்பத்தை போல மண்ணிலே போல. அப்படியே வேதம் மொழிபெயர்க்கக்கூடாது என்று வேதத்தை அநேகர் அதை கற்றுக்கொள்ளாததை மறைத்தார். வேதம் எதிரே கிரேக்க பாஷையிலே இருந்தது. அதை லத்தீன் பாஷையிலே மொழிபெயர்ப்பு செய்து அந்த போதிக்கிறவர்கள் மாத்திரம் கற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லுவதுதான் சத்தியம் என்று சொல்லி அநேக தவறான போதனைகளை ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டு வேதத்தை அப்படியே மண்ணிலே புதைத்து அரைத்துள்ளார். இதுதான் அங்கே சர்ப்பம் அங்கே கோல் தரையிலே போது அங்கே சர்ப்பமானது போல அந்த சத்தியம் இல்லாமல் போய் அந்த அசத்தியம் வந்து அருவருப்பாக அங்கே பார்க்கிறது. இது யார் அப்படியாக செய்தது என்று நாம் பார்க்கும்போது ஆதிக்கால சபை போப் மார்க்கம் அப்படியாக இந்த காரியங்களை செய்தது. இதை குறித்து ஒரு வசனம் நமக்கு ஆமோஸ் தரிசனமாக எழுதும் போது இந்த சத்தியம் எப்படி ஆகிவிட்டது என்று ஆமோஸ் 5:7 நாம் படிக்கிறோம். ஞானத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விளப்படுகிறவர்களே அவரை தேடுங்கள். ஞானத்தை எட்டியாக மாற்றி கசப்பாக்கி விட்டார்கள், அசத்தியமாகிறது. அப்படியே நீதியை தரையிலே விளக்குமே பண்ணுகிறவர்களே அவரை உண்மை சத்தியம் அந்த தரையில சத்தியம் மறைக்கப்பட்டது. எல்லா பொய் போதனைகள் சபைக்குள்ள இது ஒரு காலகட்டம் வரையிலும் அப்படியாக இருந்தது. இதை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கூட நாம் படிக்கும் போது 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 12:14 கூட அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுவின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்களா, ஸ்திரீயானவள் என்று சொல்லும் போது உண்மையான சபை அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி, இதுதான் அந்த பொய் போதனையாளர்களாகிய போக்கு மார்க்கம் அவர்களுக்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுவின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாட்களில் கூட உண்மையான சபைக்கு அந்த 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது
உண்மையான சத்தியம், அது ஏற்படுத்தப்பட்ட உண்மையான சத்தியங்கள் அவர்களுக்கு அந்த நாட்களிலும் கொடுக்கப்பட்டது. தேவன் அப்படியாக சிலரை கொண்டு போதித்து அவர்களை வழிநடத்தி அவர்கள் காடுகளிலும் குகைகளிலும் மறைவிடங்களிலும் இருந்து இந்த சத்தியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதனால அன்றைக்கு அந்த சத்தியம் எப்படி பாம்பு தரையிலே போடப்பட்டது போல சத்தியம் தரையிலே போடப்பட்டு அருவருப்பாக. அடுத்ததாக மறுபடியும் நீ அந்த பாம்பின் வாலை பிடி என்று சொல்லும் போது மீண்டும் திரும்ப அது போலாக. அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த அசத்தியங்கள் நீக்கப்பட்டது. சில சீர்திருத்தவாதி நாம் அறிந்திருக்கிறோம், மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி போன்ற சில உண்மையுள்ள தேவனுடைய மக்கள் வந்து இந்த அசத்தியத்தை நீக்கி சபையில சத்தியத்தை கொண்டு வந்தார்கள். அப்படி அந்த பாம்பு மீண்டும் போலாக உண்மையான சத்தியம் சபைக்குள். இது இரண்டாவது அடையாளம். இது முதலாவது. அடுத்தது இரண்டாவது அடையாளம். அங்கே நாம் படிக்கும் போது ஒரு கையை அடியிலே போடு, திரும்ப அதை எடுத்த போது கை வெண் குஷ்டம் போல அங்கே மறுபடியும் நீ மடியிலே போடு, திரும்ப அதை எடுத்த போது அந்த கை மீண்டும் மற்ற சபையை போல ஆகிவிட்டது என்று. இப்போ கை என்று சொல்லும் போது அது கிரியைகளை அங்கே அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்படி தேவனுடைய கிரியைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கே செயல்படாமல் முடங்கி போனதாக பார்க்கிறோம். இது குறித்து ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 74:11. சங்கீதம். உமது வலதுகரத்தை ஏன் முடக்கிக் கொள்கிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். அது வலதுகரத்தை ஏன் முடக்கிக் கொள்கிறீர்? அதை மடியில் எடுத்து ஓங்கி. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில தேவன் கிரியை செய்யக்கூடாத நிலையில யாரிடத்தில் அந்த கிரியை இல்லாமல் போய்விட்டது என்றால் மாம்சீக இஸ்ரவேலரிடத்தில் அந்த கிரியை இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் எல்லாரும் அங்கே தீட்டானவர்கள் போல எல்லா உலக ஜனங்களுக்கும் அருவருப்பானவர்களாக உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் அங்கே எல்லா ஜனங்களாலும் அருவருக்கப்பட்டார்கள். இதை குறித்து ஏசாயா 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் என்று. தீட்டு, இந்த வெண்குஷ்டம் அப்படி தீட்டாக கருதப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் நான் படிக்கும் போது லேவியராகமத்தில் 13ஆம் அதிகாரம் 44 அங்கே படிக்கும் போது இந்த அந்த நாட்களில் குஷ்ட ரோகம் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதி வந்தவர்கள் அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக ஜனங்களோடு அவர்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் மற்ற ஜனங்களை காணும்போது தீட்டு தீட்டு என்று சத்தம் போட்டுக்கொண்டு அவர்கள் ஒழித்துக் கொள்ள வேண்டும், கிழிந்த ஆடைகளை போட்டுக் கொள்ள வேண்டும். இப்படியாக ஜனங்களை விட்டு தூரமாக இருப்பார். அப்படியே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்களுடைய பார்வையில ஒரு தீட்டானவர்கள் போல அருவருக்கப்படத்தக்கவர்களாக இருந்தார். மொத்த உலக ஜனங்களால் வெறுக்கப்பட்டு இருந்தார். இது
தேவனால் அங்கே கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் போல இருந்தது. மறுபடியும் அந்த கையை அடியிலே போடும்போது அந்த கை மீண்டும் பழைய நிலைமைக்கே வருகிறது. இது குறித்து நாம் பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் அவர்கள் திரும்புவார்கள், தேவனிடத்திலே வருவார்கள் என்று ஏசாயா 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள், நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். மீண்டும் அவர்கள் தேவனுக்கு ஒரு பயப்படுகிற சின்னமாக வருவார்கள். அப்படியே நாம் படிக்கும்போது சகரியா புஸ்தகத்தில் கூட 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் குத்தின எண்ணெய் திரும்ப நோக்கி பார்த்து அங்கே ஒரே பேரானவனுக்கு புலம்புவது போல புலம்பி ஆகுவார்கள். இதெல்லாம் இனிமேல் நடக்கப் போகிற காரியமாக இன்னும் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஒரு தேசமாக இப்பொழுது கூடி வந்திருக்கிறார்கள். அதற்குரிய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டதாக, ஏனென்றால் புறச்சாதிகளாகிய நம்முடைய ஒரு நிறைவு, புறச்சாதிகளுக்கு ஒரு வகுப்பார் அங்கு தேர்வு செய்யப்படும் வரையிலும் அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கும். ஆனால் அவர்கள் மீண்டும் அவர்கள் தேவனோடு உறவாடி ஆண்டவர் இயேசுவை மேசியா என்று அறிந்து கொள்வார்கள். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் ரோமர்கள் நிருபத்தில் கூட 11ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்திலே அங்கே எழுதுகிறார். படிக்கிற வசனம். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலகுவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. மீட்கிறவர் சீயோனிலிருந்து பரலோகத்திலிருந்து வந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் தாமரை வரும்போது அவர்கள் ஆண்டவர் இயேசுவை மேசியா என்று அறிந்து கொள்வார்கள். அப்படியே ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கூட, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் கழிவு நீங்க உன்னை சுத்தமாக புடமிட்டு ஈயத்தை உன்னை விட்டு நீக்கி கழிவு எல்லாம் தேவனை அறியக்கூடாமல் இருக்கிற எல்லா மேட்டிமையான சிந்தனைகள் எல்லாம் நீக்கப்படும். அவர்கள் ஆண்டவர் இயேசுவையும் மேசியாய் அறிந்து கொள்வார்கள். தேவனிடத்திலே அதிகமாக கிட்டி சேர்வார்கள். அப்போ கை என்றால் கிரியைகள். கிரியைகள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கே தேவனை விட்டு தூரமாக போய் மரண நிலைக்கே போகிறார்கள். இப்பொழுது மீண்டும் கூட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் மேசியாவை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் மேசியாவை கண்டு கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். அதற்கு தான் இப்பொழுது அநேக யுத்தங்கள், அவர்கள் அநேக விதமான நெருக்கங்கள் அங்கே வந்து கொண்டு இருக்கிறது. இது இரண்டாவது ஒரு அடையாளம். மூன்றாவது அடையாளம். இந்த இரண்டு அடையாளத்தையும் நம்பாவிட்டால் மூன்றாவது அங்கே சொல்லும் போது, நதியின் தண்ணீரை எடுத்து நீ வெட்டாம் தரையிலே ஊற்று, அந்த தண்ணீர் ரத்தமாக. இது என்ன பார்க்கும் போது அங்கே நதியின் தண்ணீர் என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள
ஜனங்களையும் அதில் அடையாளம். இந்த உலகத்தின் எல்லா ஜனங்களில் இருந்தும் ஒரு பகுதி அங்கே பிரிக்கப்பட வேண்டும். அந்த தண்ணீர் ஜனங்களில் இருந்து ஒரு பகுதி பிரிக்கப்பட்டு அங்கே ஊற்றப்படும் போது அது இரத்தமாக மாறும் என்று நாம் படிக்கிறோம். அப்படி அது என்னவென்றால், இந்த உலகத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு வகுப்பார், சிறுமந்தை சபை வகுப்பார் அந்த உலக ஜனங்களிலிருந்து பிரிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் எல்லா தியாகங்களை செய்து முடித்து அவர்கள் வரும்போது அங்கே அந்த எல்லா உலக ஜனங்களும் அங்கே திரும்புவார்கள். அந்த தண்ணீர் இரத்தமாக மாறும் என்று சொல்லும்போது எபிரேயரில் நாம் படிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக இருந்து நமக்கு குருவாக இருக்கிறவர் எப்படி அவமானத்தை எண்ணாமல் அங்கே சிலுவையை சகித்து அங்கே மரணத்துக்கு தன்னை ஒப்புக்கொண்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்படியே நம்மை குறித்து சொல்லும் போது 4ஆம் வசனத்தில் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது, இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்றால், இந்த கடைசி நாட்களில் அந்த சிறுமந்தை வகுப்பார் இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய நிலை குறிப்பிட்ட நிலைக்கு இந்த முடிவு காலத்தில் சபை தளம் அநேகரால் நெருக்கப்படுவார்கள். அவர் இரத்த சாட்சியாக மறிப்பார். இதுதான் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த சிறுமந்தையாக சபை வகுப்பார். அங்கே தரையிலே ஊற்றப்படப்போகிற பூமியிலே அவர்கள் இரத்த சாட்சியாக மறித்து வரும்போது உலகமே அந்த தேவர்களுக்கு அங்கே எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அங்கே விடுதலை ஆக்கி அப்படியே உலகமே தேவனிடத்தில் திரும்ப. இதற்காக இந்த உலகமே எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறது என்று அப்போஸ்தலர் ரோமர் எழுதும்போது பேசுகிறார். படிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானது தேவனுடைய புத்திரராகிய சபை வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. அடுத்த 20-21 எல்லாம் அது ஏனென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து, சிருஷ்டி என்றால் உலகம், அழிவுக்குரிய அடிமைத்தனத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு 22ஆம் வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் வேகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டிகள் ஏகமாய் தவித்து உலகத்துக்குள்ள எல்லா சிருஷ்டிகளும், மனுஷர்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜீவராசிகளும் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டு ஆகாரத்துக்காகவும் சரி, இல்லாவிட்டால் தங்களுடைய வாழ்க்கை ஜீவனத்துக்காக அநேக போராட்டங்கள், வியாதிகள்
பிரசவ வேதனை கொண்டு இந்த சிறு மந்தை வகுப்பார் அங்கே பூரணமாக இதன் தண்ணீர் இரத்தமாக மாறுவது இந்த சிறு மந்தை வகுப்பார் தங்கள் ஓட்டத்தை இரத்த சாட்சியாக முடித்து அவர்கள் இந்த உலகத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அதனால இது நமக்கு ஒரு பாடமாக உண்மையான பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலும் அப்படியாக அநேக பாடுகளுக்குள்ளாக நடந்து வந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலும் அப்படியாக அநேக பாடுகளின் வழியாக ஆதி காலத்து சபை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து நாம் படிக்கும் போது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உபத்திரவங்களை குறித்து 36, 38 வசனங்களில் அவர்கள் என்னென்ன விதத்தில் மாடுகளை சகித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மதித்தார்கள். செம்மறியாட்டு தோல்களையும் வெள்ளாட்டு தோல்களையும் போட்டுக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறந்து அழிந்தார்கள். ஆதி காலத்து அப்படியாக தங்களை ஒப்புக் கொடுத்து தேவனுக்காக எல்லா உபத்திரங்களையும் குறைவுகளை சகித்தார். அப்படியே புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறகு அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் இரத்த சாட்சிகளாக மாறியிருக்கிறார்கள். அப்படியே அந்த இரண்டாம் சபை காலகட்டத்தில் நாம் பார்க்கும் போது அங்கே அநேக உபத்திரவங்கள் அதை குறித்து நாம் வெளிப்படுத்தல படிக்கும் போது அந்த இரண்டாம் சபை குறித்து அதன் காலம் 70 313 வரையிலும் அங்கே பயங்கரமான உபத்திரவங்கள். நீரோ மன்னன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் கிறிஸ்தவர்களை அங்கே கம்புகள் அந்த கும்பத்தில் கட்டி வைத்து அப்படியே உயிரோட எரிப்பான். அப்படியே அங்கே பெரிய ஸ்டேடியம் போல அதில் எல்லா ஜனங்களையும் வேடிக்கை பார்க்க வைத்து விட்டு கிறிஸ்தவர்களை குடும்பமாக அங்கே நிற்க வைத்து சிங்கங்களை அங்கே அவிழ்த்து அந்த சிங்கங்கள் வந்து ஒவ்வொருத்தராக அடித்து தீர்விப்போம். இப்படியாக கிறிஸ்தவர்கள் அநேகர் கொல்லப்பட்டார்கள், இரத்த சாட்சியாக அடித்தார்கள், உயிரோடு கொடுக்கப்பட்டார்கள். இன்னும் நம்ம அந்தி கிறிஸ்து பாடத்தில் நம்ம படிக்கிறோம். அவர்கள் தனியாக கூண்டுகளிலே கட்டி தொங்க விடப்படுவார்கள். அவர்கள் பல நாட்கள் அங்கே பசியோடு அங்கே அப்படியே கிடந்து அப்படியே செத்து போவார்கள். இப்படி அநேக சித்திரவதைகள் அங்கே ஆதிக்கால சபை ஒவ்வொருத்தரை சந்தித்ததை நம்ம வெளிப்படுத்தல் அந்த சபை இரண்டாம் கால சபை குறித்து சொல்லும் போது 2ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 2:10 அங்கே நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 2ஆம் சபை அவ்வளவாக உபத்திரவத்துக்குள்ளே போனார். அந்த 2ஆம் சபையை குறித்து எந்த ஒரு குறையும் அங்கே சொல்லலாம். அதனால மிகுந்த உபத்திரவங்களிடம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்களாக மரண பரியந்தம். அப்பொழுது
மரண பரியந்தம் எந்த உபத்திரம் உண்டாகும் சத்தியத்துக்காக தேவனுக்காக உண்மையாக இருக்கிறது சொல்லப்பட்டது. அப்படியே இந்த கடைசி நாட்களில் கூட அப்படிப்பட்ட அநேக உபத்திரவங்கள் வருகிறதாய் இருக்கிறது. சரிங்களா? நம்ம ஆண்டவர் இயேசு போல அப்போஸ்தலர்கள் போல ஆதிகால முதலாம் கால சபைகள் போல நாம் உறுதியாக வைராக்கியமாக இருக்கும்படியாக நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்படும். அதாவது கடைசி லவோதிக்கேய சபையை குறித்து சொல்லும் போது கூட வெளிப்படுத்தல் 3:18-19 நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் எப்படி நெருப்பில் புடமிடப்பட்டு அங்கே வீழ்ச்சி பண்ணப்படுறதோ அப்படியே ஏக நெருப்பு சோதனைகள் மூலமாக கடைசி கால சபை அங்கே தூரிப்படி பண்ணப்படும். 19ஆம் வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடைந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். சிக்ஷை உண்டு. தேவன் நேசிக்கிறவர்களுக்கு சிக்ஷை. அதனால ஜாக்கிரதையாக இருந்து இதுதான் இதற்கு நமக்கு என்ன தேவை என்றால் நாம் தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் மேல் ஒரு உறுதியான விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சபைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட உரிமையாளராக இருந்து அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தின் மேல் நாம் மிகுந்த ஒரு விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தேவன் பேரிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரிலும் உறுதியான ஒரு நம்பிக்கை. எவ்வளவு அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரியது என்று நாம் உறுதியாக கடைசி நாட்களில் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நாம் அதிக ஈடுபாடு கொள்ளாமல் அதற்கு நமக்கு ஆண்டவர் இயேசு சொல்லும் போது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளும். இரண்டாம் வாரத்தை அந்த நேரத்துக்கு தான் சொல்லப்படுகிறது வசனம். அதனால உலக காரியங்களை நாம் அதிகமாக பிடித்துக் கொள்ளாதபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு எதிர்பார்த்து காத்துக்கொண்டு கடைசியாக இந்த சபை சிறுமந்தை அங்கே இரத்த சாட்சியாக மறித்து அதுதான் அந்த ஆற்றின் தண்ணி பிரிக்கப்பட்டு அங்கே தரையில் ஊற்றப்படும். ஒரு இரத்த சாட்சியாக அங்கே பலியாகி அந்த எண்ணிக்கை சபை வகுப்பால் முடிவு இந்த உலகமே அங்கே தேவனுக்கு திரும்பவும் சாத்தானிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். கடைசியாக நாம் ஒரு வசனத்தை படித்து கொடுக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரனுக்கு விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ இன்றைக்கு நம்மை யாரும் பாராட்ட மாட்டாங்க. சந்திப்பின் நாளில் அவர்கள் நம்மை அங்கே தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அதனால இன்றைக்கு அனைவரால் தூசிக்கப்படலாம், அவமானத்துக்குள்ளாக போகலாம், உபத்திரவங்கள் கூட. அதனால இன்றைக்கு நாம் அவர்கள் முன்பாக மிகுந்த ஒரு நல்ல நடக்கையை காண்பிக்க வேண்டும் என்று பேதுரு முதல் நமக்கு ஆண்டவர் இயேசு கூட சொல்லும் போது மத்திய 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில்
உங்கள் நற்கிரியைகள் அறிவிப்பதனாக 16:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் நாம் அநேகர் பிரகாசிக்கிறவர்கள் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். இன்றைக்கு யார் நம்மை மேன்மையாக பேச மாட்டார். அன்றைக்கு சந்திக்கும் நாம் எங்கள் ராஜ்யத்தை தேவன் அப்படியாக நாம் அநேகருக்கு வெளிச்சமாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். இதுதான் அங்கே மோசைக்கு காண்பிக்கப்பட்ட 3 அடையாளம். அங்கே முதலாவது போல் சம்பவமாயிடுச்சு. அதை மீண்டும் ஆலைக்கு பிடிக்கும்போது என்ன விளக்கு என்று நாம் பார்த்தோம். அதன் பிறகு இரண்டாவது அவருடைய கையை வலது கையை அடியில் போடு சொல்லும்போது அவர் பெண் குஷ்டமாய் மீண்டும் திரும்பி எடுக்கும்போது அவர் குஷ்டமாக திருப்பி போட்டு எடுக்கும்போது அது பழைய சரியாக இஸ்ரேல் ஜனங்களை அங்கே அடையாளப்படுத்துவது நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக நதியின் தண்ணீர் கொண்டு கரையிலே ஊற்றும்போது சொன்னாங்க. இது கடைசி கால சபை இரத்த சாட்சியாக மறித்து அந்த சிறு மந்தை பூரணமாக போது உலகமே தேவனத்துக்கு இதுதான் நமக்கு சத்தியமாக அங்கே அடையாளமாக சொல்லப்பட்டது. இந்த நாளிலே நாம் சந்தித்து கொண்டோம். நாம் இப்படி அநேகருக்கு வெளிச்சமாக வாழ தேவனுக்கு